Hi, this is Kajal Agarwal. வணக்கம், நான் பிரியா பவானி சங்கர். அப்புறம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. Hi, this is Arya. Please subscribe to Doctor Cinema. கடவுளே, சின்னதா உங்களை ஒரு ரூம்ல வச்சு கும்பிடுறேன்னு ஃபீல் பண்ணாதீங்க. ஐ சேலஞ்ச் காஜல் அகர்வால். இந்த சீன் எதிர்பார்த்து தான் தியேட்டருக்கு போனோம். என்ன கிளாப்ஸ் வர போகுது, எவ்வளோ ரெஸ்பான்ஸ் இருக்க போகுதுன்னு போனால் இந்த சீனை தியேட்டரில் காணும். என்ன காரணம்? யாராவது மிரட்டினாங்களா, இல்லை படத்தோட ஃப்ளோ எது பாதிச்சதா தெரில. நான் பார்த்த தியேட்டரில் இந்த சீன் இல்லை, நீங்கள் பார்த்த தியேட்டரில் இந்த சீன் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. ஐ சேலஞ்ச் காஜல் அகர்வால். உயர உயர பறந்தாலும் ஊர்க்குருவி பருந்தாக முடியாது அப்படின்னு ஒரு பழமொழி இம்பார்ட்டன்டான ஒரு ஜங்ஷனில் ஒரு கேரக்டர் சொல்றாரு. ஒரு டிப்பிக்கல் ஆர்ஜே பாலாஜி ரெஸ்பான்ஸ் என்னவா இருந்திருக்குன்னா, சரி பருந்தாகலன்னா என்ன, அந்த உயரத்தில் பறந்துட்டு போற உனக்கு என்ன போச்சு அப்படின்னு இருக்கும். இந்த படத்தில் அப்படி இல்லை. அந்த பழமொழி அந்த நேரத்தில் அவருக்கு ஒரு டேர்னிங் பாயிண்டா அமைது. தல அஜித் மாசு, கட்சி பார்த்து ஓட்டு போடாதீங்க, சின்னத்தை பார்த்து ஓட்டு போடாதீங்க, நீங்க யாருக்காக ஓட்டு போடுறீங்க, அந்த ஆள் எப்படிப்பட்ட ஆள் அப்படின்னு பார்த்து ஓட்டு போடுங்கன்ற ரொம்ப புதுமையான ஒரு கருத்து. ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கிறது தான் மறுபடியும் சொல்றாங்க. ஆனா எப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்றத எல்கேஜில சுவாரஸ்யம். எல்கேஜி பத்தி பார்ப்போம். சொந்த நாட்டிலே படம் ஆரம்பத்திலேயே டைட்டில் கார்டுலயே தமிழ் சினிமாவில் பொதுவாக இல்லாத ஒரு வழக்கம் அவங்க காமிச்சிருக்காங்க. இன்ஸ்பயர்ட் ஃப்ரம் மூவிஸ் லைக் அவர் பிராண்ட் இஸ் கிரைசிஸ், கிரேட் டிக்டேட்டர், அப்புறம் ஒரு இந்தியன் படம் கதை இருக்குன்னு நினைக்கிறேன். நிறைய படங்கள் இருக்குது, ஃபுல்லாக படிக்க முடியல. பட் அந்த வழக்கம் இங்கே இருந்தால் நாங்கள் இன்ஸ்பயர் ஆயிருக்கோம், ஐடியாஸ் எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்றது ரொம்ப நல்ல ஒரு விஷயம், நிறைய பேர் பின்பற்ற வேண்டிய ஒரு விஷயம். அதுக்கே ஆர்ஜே பாலாஜி அண்ட் டீமுக்கு ஒரு வாழ்த்து. சீக்கிரமே நான் பெரிய ஆளணும்னு உங்க எல்லாருக்கும் 3000 கோடி ரூபாய் செலவு. எல்கேஜி வந்து நம்ம பலமுறை பார்த்த ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டோரி தான். ஒரு புது பையன் வர்சஸ் ஒரு 40 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற ஒரு மிகப்பெரிய அரசியல்வாதி, டேவிட் வர்சஸ் கோலியாத் டெம்ப்ளேட் ஸ்டோரி தான் அது. எப்படி இந்த பையன் வந்து அந்த கோட்டையை இடிக்கிறாரு அப்படின்றது தான். அந்த செகண்ட் ஹாஃப் வந்து அந்த கோட்டையை இடிக்கிறது தான். ஆனா அதோட இன்ட்ரெஸ்டிங்கான ஃபர்ஸ்ட் ஹாஃப், கவனத்தை ஈர்ப்பது எப்படி, பப்ளிசிட்டி எடுப்பது எப்படி அப்படின்றதுல ஒரு சாப்டரே வச்சிருக்காங்க. அதுதான் இந்த படத்தோட பெஸ்ட் போர்ஷன் அப்படின்னு சொல்லலாம். தளபதி 63 அப்டேட்ஸ் ஆகுது. இப்ப நான் எதுக்கு அஜித் விஜய் அவங்கள வேணும்னே உள்ள இருக்கிறேன் அப்படின்னு உங்களுக்கு டவுட் வரும். படத்தை போய் பாருங்க. குறிப்பா இந்த ஸ்க்ராலோட கமெண்ட்ஸ் எல்லாம் படிங்க. ஒரு ஃபேஸ்புக் லைவ்ல வரும். அப்போ உங்களுக்கு புரியும் ஏன் இதெல்லாம் சொல்றோம். ஒரு மாடு ஒரு மனுஷன் ரெண்டு பேருமே ஆபத்துல மாட்டிருக்காங்க. நீ யாரை காப்பாத்துவ? மனுஷனை தானே காப்பாத்தணும். மாடு தான் காப்பாத்தணும். எல்கேஜி படத்துல நம்ம கிளியரா எக்ஸ்பெக்டேஷன்ஸோட போறோம். ட்ரெய்லர்லயே சொல்லியிருக்காங்க. கதையை விட இம்பார்ட்டன்ட் என்னன்னா கண்டெம்பரரி சோஷியல் ஈவெண்ட்ஸ், பொலிட்டிக்கல் ஈவெண்ட்ஸ் வந்து எப்படி கலாய்ச்சிருக்காங்க அப்படின்றது. அது பார்க்க தான் போறோம். அதுதான் இந்த படத்தோட ஹைலைட். அதுதான் ஆடியன்ஸ் ரசிக்கிறாங்க. அதுக்கு தான் கிளாப்ஸ் வருது. கதையை தாண்டி நம்ம இந்த கண்டென்ட் பார்க்கறதுக்காக தான் போயிருக்கோம். டிசப்பாயிண்டே பண்ணல. மேஜர் பொலிட்டிக்கல் சோஷியல் ஈவெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஏதாவது ஒரு சீன்ல ஏதாவது டயலாக்ல அவர் கலாய்ச்சிருக்காரு. குறிப்பா நமக்கு ஞாபகம் வர்றது ஒரு லேடி ப்ரொஃபஸரை வச்சு ஒரு சின்ன ஒரு சீனு, அப்புறம் 100 நாள் ஷோ பண்ண சிஎம் ஆயிடலாமா அப்படின்னு ஒரு கேள்வி, இப்படியெல்லாம் கேள்வி கேட்டால் தமிழ்நாடு சுடுகாடு ஆயிடும் அப்படின்னு ஒரு லைனு, அப்புறம் கிரிக்கெட் ஆடலைன்னா தண்ணி வந்துருமா அப்படின்னு ஒரு கேள்வி, எல்லாமே வச்சிருக்காரு. 100% ஆடியன்ஸ் என்ஜாய் பண்றாங்க. இந்த மாற்றம், முன்னேற்றம், ஏமாற்றம் காமெடி கொஞ்ச நாள் முன்னாடி நடந்திருந்தா அதையும் ஏதாவது டயலாக் உள்ள வச்சிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ரஜினி கமல் படம் எல்லாம் விரும்பி பாப்பணும். அப்ப நீங்க இந்த கட்சியில இருந்து விலகி அந்த கட்சியில சேர போறீங்களா? ஏய், நான் எதுக்கு விலகணும்? ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல என்னதான் கண்டெம்பரரி ஈவெண்ட்ஸ் நிறைய கலாய்ச்சிருந்தாலும் ஆடியன்ஸ் என்ஜாய் பண்ணியிருந்தாலும் சில இடங்கள்ல ஃபோர்ஸ்டா எழுதப்பட்ட மாதிரி தெரியுது. அதாவது இது நம்ம எப்படி சொல்லாம இருக்கலாம், இது நம்ம எப்படி உள்ள வைக்காம இருக்கலாம் அப்படின்னு ஒரு கட்டாயத்துல எழுதப்பட்ட சில சீன்ஸ் மாதிரி இருக்கு. குறிப்பா நியூஸ் சேனல்ல ஆர்ஜே பாலாஜி போய் கொடுக்குற அந்த இன்டர்வியூ, அந்த இடத்துல ஆர்ஜே பாலாஜி தான் தெரியறாரு, நம்மளுக்கு அந்த கேரக்டர் தெரியல. அது கொஞ்சம் அவாய்ட் பண்ணிருக்கலாம். அந்த சீன் இல்லைனாலும் படத்துல பெருசா ஒன்றும் ஸ்ட்ரென்த் குறைஞ்சிருக்காது. அந்த டயலாகாலையும் அந்த கேரக்டருக்கோ படத்துக்கோ பெருசா எதுவும் ஆட் ஆகல. அவங்க படம் பார்த்தா அவங்க கட்சியில சேர்ந்துருவாங்களா? நேத்து நைட் ஆந்திரா மெஸ்னு ஒரு படம் பார்த்தேன், போய் ஆந்திரால உட்கார்ந்துட்டா. அப்ப நீங்க தமிழனே கிடையாது, ஹைதராபாத்ல இருந்து வந்த வந்தேரி தானே. பச்சை தமிழங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல மெயின் வீக்னஸ் அப்படி என்னன்னா, ஆர்ஜே பாலாஜி நிறைய இடங்கள்ல எல்கேஜின்ற கேரக்டர் வந்து ஓவர்டேக் பண்ணிடுறாரு. சில இடங்கள்ல எல்கேஜி வந்து பதில் இல்லாம தகச்சு போய் நிக்கிறாரு. அடுத்த சீன்ல ஆர்ஜே பாலாஜி வந்து 4 லைன் பஞ்ச் டயலாக் பேசிடுறாரு. சில இடங்கள்ல எல்கேஜி வந்து தப்பா இங்கிலீஷ் பேசி காமெடி பண்றாரு. அடுத்த சீன்ல ஆர்ஜே பாலாஜி இங்கிலீஷ் நியூஸ் சேனல்ல போய் வரிசையா கிளீனா இங்கிலீஷ் டயலாக்ல கவுண்டர் கொடுக்குறாரு. சில இடங்கள்ல எல்கேஜி வந்து அரசியல் குழந்தை மாதிரி நடந்துக்கிறாரு. அடுத்த சீன்ல வந்து ஆர்ஜே பாலாஜி அரசியல் சாணக்கியன் ஆயிடுறாரு. ஆர்ஜே பாலாஜின்ற பர்சனாலிட்டியை ஃபுல்லா அவாய்ட் பண்ண முடியல ஸ்கிரிப்ட்ல. அதனால ஆர்ஜே பாலாஜியும் எல்கேஜியும் தனியா தெரியுறாங்க. கண்டிப்பா இதை அவாய்ட் பண்ணிருக்கணும். ரைட்டிங்ல இன்னும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கு. When cricket player Ashwin take 10 wickets, 100 wickets, all you media saying Indian cricket player Ashwin super, very good, champion. இந்த படத்துல முக்கியமான டர்னிங் பாயிண்ட் என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல உள்ள வரக்கூடிய எலெக்ஷனை எப்படி மேனேஜ் பண்ணலாம், எப்படி ஜெயிக்கலாம் அப்படின்னு கிரிமினலா ஐடியாஸ் கொடுக்கக்கூடிய ஒரு கார்ப்பரேட் கம்பெனி. ரொம்ப புதுமையான கான்செப்ட்.
போய் பாருங்க, இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கலாம். அப்புறம் இந்த படத்துல மிக புதுமையான விஷயம் என்னன்னா, திடீர்னு ஹீரோவும் ஹீரோயினுக்கும் ஒரு ரொமான்ஸ் சாங் வந்துடுது டெல்லியில, சம்பந்தமே இல்லாம திடீர்னு முளைச்சு வந்த மாதிரி இருக்குது. ஆர்ஜே பாலாஜி இந்த மாதிரி கிளிஷேட் ரைட்டிங் பண்ணுவாரா அப்படின்னு டவுட்டா இருக்கு. இல்ல வேணும்னே நம்மளை கலாய்க்கிறதுக்காகவே இந்த பாட்டு வச்சாரான்னு டவுட்டா இருக்கு. சீரியஸா வச்சிருந்தாருன்னா இப்பவும் சொல்றோம், அந்த பாட்டை அப்படியே வெட்டி தூக்கி போட்டாலும் இந்த படத்துக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லை. உனக்கான கேள்வி, இன்னைக்கு நம்ம நாட்டோட அரசியல்ல நீ எவ்வளவு நல்லா புரிஞ்சு வச்சிருக்கேன்னு பார்க்கலாம். செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாவே கிட்டத்தட்ட எலக்டோரல் பேட்டில் தான். கேட் அண்ட் மவுஸ் கேம், யார் ஜெயிக்க போறாங்க, எப்படி ஓட்ட திருப்ப போறாங்க அப்படின்றது. ஹைலைட் போர்ஷன் என்னன்னா, சோஷியல் மீடியா வழியா ஆப்போனன்ட்டை எப்படி நாரடிக்கலாம் அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு சாப்டரே வச்சிருக்காங்க. ஆடியன்ஸ் நிறைய என்ஜாய் பண்றாங்க. அதை இந்த மீம் கிரியேட்டர்ஸ், ஃபேஸ்புக் ஆப்ரேட்டர்ஸ், அட்மின்ஸ் எல்லாமே என்னென்ன வேலை பார்ப்பாங்க, எப்படி பப்ளிக் ஒப்பீனியனை மேனிபுலேட் பண்ணுவாங்க அப்படின்றது காமிச்சிருக்காங்க. எக்ஸாஜரேஷன் எல்லாம் இல்லை. இன்னைக்கு நம்ம ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப் ஓப்பன் பண்ணால் நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள் தான். ரொம்ப அழகாக காமிச்சிருக்காங்க, எல்லாரும் என்ஜாய் பண்றாங்க. ஆனால் செகண்ட் ஹாஃப்ல என்ன மேஜர் வீக்னஸ் என்னன்னா, நம்ம ஓட்டு யாருக்கு நம்மளாலே முடிவு பண்ண முடியல. இல்ல யார் நல்லவன் யார் கெட்டவன் கடைசி வரைக்கும் தெரிய மாட்டேங்குது. சரி, யாராவது ஜெயிக்கிட்டு நம்மளுக்கு என்ன, படம் ஜாலியா பண்ண போதும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல தான் போயிட்டு இருக்கு. அந்த கேரக்டரைசேஷன்ஸ் இன்னும் கொஞ்சம் தெளிவா இருந்திருந்தா நம்மளாலே ஒரு முடிவு எடுத்துக்க முடியும். புரியாம பேசிட்டு இருக்காரு. நம்ம ஊர் டிவில 100 நாள் ஷோ பண்ணா சிஎம்ஏ ஆயிடலாம். பிஜிஎம் படத்தோட மூடுக்கு ஏற்ற மாதிரி நல்லா சிட்டா இருக்கு. எத்தனை காலம் தான் ஏமாத்துவார் என்ற நாட்டிலே அப்படின்ற அந்த பாட்டும் படத்தோட மூடுக்கு நல்லா செட்டா இருக்கு, நல்லா வந்திருக்கு. ஆர்ஜே பாலாஜியோட பெர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் நிறைய சீன்ஸ்ல அவர் ஆர்ஜே பாலாஜியா தான் இருக்காரு. எல்கேஜியா ரொம்ப கம்மியான சீன்ஸ்ல தான் அவர் பார்க்க முடியுது. பட் மேபி இப்படிதான் அவங்க நினைச்சாங்களோ அப்படின்னு டவுட்டா இருக்குது. பட் ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். பிரியா ஆனந்துக்கு பெருசா வேலை எதுவும் இல்லை. சில டயலாக்ஸ், சில சீன்ஸ் கூலா பண்ணிட்டு போயிட்டாங்க. மிகப்பெரிய இன்பரிச்சு இந்த படத்துல ஜே.கே. ரிதீஷ் அவர்கள், காணல் நீர் நாயகன் ஜே.கே. ரிதீஷ், இவரெல்லாம் ஏன் திரும்பவும் கூப்பிடுறீங்க அப்படின்னு ஒரு டவுட்லாம் இந்த படம் பார்க்க போனா, இவராலையும் நடிக்க முடியும், இவர்கிட்ட இருந்து நல்ல நடிப்பு வாங்கலாம் அப்படின்னு டைரக்டர் பிரபு ப்ரூவ் பண்ணிட்டாரு. இன்பதிர்ச்சி இந்த கேரக்டர் நிஜமாவே அவருக்கு நல்லா சிட் ஆயிருக்கு. திடீர்னு வந்தா Politics is not a service, it is a serious business அப்படின்னு அந்த மாதிரி ஒரு வெயிட்டா 5-6 டயலாக் சொல்றதுக்கு தான் நாஞ்சித் சம்பத் இருக்காரு. இமோஷனலா ஒரு சீன் இருக்குது. வேற யாரையும் கூட காஸ்ட் பண்ணிருக்கலாம். பட் ஒரு பாப்புலர் பப்ளிக் ஃபிகர், பொலிட்டிக்கல் ஃபிகர், அவரை ஸ்கிரீன்ல பாக்குறதுக்கு அந்த படத்தோட மூடுக்கும் கரெக்டா இருக்கு, நல்லா செட் ஆயிருக்குன்னு சொல்லலாம். Winston Churchill once told, politics is not a game, it is a serious business. மற்றபடி எல்கேஜி வந்து ஆர்ஜே பாலாஜி இந்த மாதிரி பெரிய ஆர்டிஸ்ட் எல்லாம் இல்லாம குறுகிய காலத்துல வேகமா ஷூட் பண்ணலாம் அப்படின்னு எடுக்கப்பட்ட ஒரு படம் எல்லாம் இல்ல. டீடைலிங்க்கும் லொகேஷன்ஸ்க்கும் எல்லாம் முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. எஸ்பெஷலி ஜூனியர் ஆர்டிஸ்ட் நிறைய சீன்ஸ் தேவைப்பட்டிருக்காங்க. அதெல்லாம் கொஞ்சம் கூட ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் பார்க்காம தேவையான அளவுக்கு செலவு பண்ணி நல்ல ஒரு விஷுவல் ப்ராடக்டாவே கொடுத்துருக்காங்க. இன்னும் எத்தனை காலம் தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே. படத்தோட எண்ட்ல கொடுக்கப்படுற மெசேஜ் என்னன்னா, கட்சியை பார்த்து ஓட்டு போடாதீங்க, நீங்க யாருக்காக ஓட்டு போடுறீங்க அந்த ஆளை பார்த்து ஓட்டு போடுங்கன்னு. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் இந்த படத்துல கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய மெசேஜ் என்னன்னா, சோசியல் மீடியாலையும் இந்த யூடியூப், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப்ல வர்ற விஷயங்களையும் பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை மாத்திக்காதீங்க, நிஜ உலகத்தை பார்த்து உங்க கருத்துக்களை மாத்திங்க அப்படின்றதான் இந்த படத்துல இருந்து கிடைக்கக்கூடிய மெசேஜ் அப்படின்னு சொல்லலாம். எல்கேஜி வந்து ஒரு நல்ல பொலிட்டிக்கல் மூவி, அமைதி படை ரேஞ்சுக்கு நல்ல பொலிட்டிக்கல் மூவியா இருந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் அது ரைட்டிங்ல தவறு விட்டாங்க. மெயின் காரணம் என்னன்னா, ஆர்ஜே பாலாஜிக்கு தன்னை முழுக்க ஒரு நல்லவனாவோ முழுக்க ஒரு கெட்டவனாவோ காமிக்கிறதுக்கான ஒரு தயக்கம் இருந்திருக்கு. ரொம்ப நல்லவனா காமிச்சா கலாய்ச்சிருவாங்களோ, இல்ல ரொம்ப கெட்டவனா காமிச்சா ஏன் இமேஜ் கெட்டு போயிருமோன்ற பயம் ரைட்டிங்ல இருந்திருக்கோ அப்படின்னு ஒரு டவுட் இருக்கு. என்னதான் கெட்டவனா இருந்தாலும் 4 இடத்துல அறிவுபூர்வமான கருத்துக்கள் பேசணும், தமிழ்நாட்டுக்கு சப்போர்ட்டா பேசணும், லெங்தா டயலாக், பஞ்ச் டயலாக் பேசணும் அப்படின்ற ஒரு கட்டாயம் அங்கங்க தெரியுது. அதனாலே அந்த கேரக்டரோட இம்பாக்ட் டைல்யூட் ஆயிருது. யாரை சப்போர்ட் பண்ணணும், யார் மேல கோவம் வரணும் அப்படின்னு ஒரு தெளிவு இல்லாதது வந்து எல்கேஜியோட மெயின் வீக்னஸ் அப்படின்னு சொல்லலாம். நீங்க சோஷியல் மீடியால ஒரு 3 மணி நேரம் கொடுத்தா எவ்வளவு நேரம் வேணாலும் நான் இந்த மீம்ஸ், ட்ரால்ஸ் பார்த்து லைக், ஷேர் பண்ணிட்டே இருப்பேன், நான் அதுதான் எனக்கு பெஸ்ட் என்ஜாய்மெண்ட் அப்படின்னு சொன்னீங்கன்னா எல்கேஜி உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ட்ரீட். இல்லைன்னா ஜஸ்ட் அனதர் பொலிட்டிக்கல் டிராமா. என்ன டெல்லி வரைக்கும் இப்ப சீன் காட்டுற, இவனை வர சொல்லு. எல்கேஜிக்கான ஸ்டார் ரேட்டிங் But when our fisherman getting killed, you don't say Indian fisherman, you say Tamil fisherman. Why? Hi, this is Kajal Agarwal. வணக்கம், நான் பிரியா பவானி சங்கர். அப்புறம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. Hi, this is Arya. Please subscribe to Doctor Series.